எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. நம்ம இந்த பதிவுல எதை பற்றி தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது துபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த மாதிரியான சர்டிபிகேஷன் நம்ம கையில இருந்தா அது நமக்கு பெரிய அளவுல உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வியா இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலாட்டம் இன்னும் துபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில தகவல்களையும் நாம இந்த பதிவுல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நான் எப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடிய அதே ரிக்வஸ்ட் தான், மறந்துடாம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நம்மளுடைய வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கனவு தேசமா கருதக்கூடிய துபாய், அங்க போய் ஒரு வேலை கிடைச்சி அந்த நாட்டுல போய் நம்ம செட்டில் ஆகிறதுன்னு சொல்றது ஒவ்வொருத்தருடைய லட்சியமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்க காரணத்தினாலதான் அங்க இருந்து ஒரு விசா கிடைச்சுன்னா ஒன்னா போறதுக்கு தயாரா எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் விதிவிலக்காக இருக்க போறாங்களா என்ன? நிச்சயமா அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யுது. ஒவ்வொரு சிவில் இன்ஜினியருக்கும் துபாய் மாதிரியான நாட்டுல போய் வேலை பார்க்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த சிஸ்டம் நமக்கு கத்துக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் துபாயினுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க காரணத்தினால கிடைக்கக்கூடிய விசா கொஞ்சம் ஒரு ஹை லெவல் சேலரியா இருந்துச்சுன்னா துபாயினுடைய அந்த லைஃப் ஸ்டைலை அனுபவிக்கவும் முடியும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தினால அந்த சேலரி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் செய்யணும்னு சொல்லக்கூடிய தேடல் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ்டையும் இருக்கதான் செய்யுது. அந்த வகையில நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டடா துபாயில எந்த சர்டிபிகேஷன் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் நம்ம அடுத்தடுத்ததா தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி துபாய்னு சொல்லக்கூடிய அந்த நாடு எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அண்ட் லோக்கல் ஸ்டாண்டர்டை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சவங்களுக்கு அந்த நாட்டுல வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதாவது எந்த அளவுக்குன்னா நம்முடைய லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா தீர்க்கப்பட்டு விடும். காரணம் அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா நம்ம அடுத்த லெவல முன்னோக்கி செல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த துபாயில இப்ப நம்ம போறதா இருந்தா எந்த மாதிரியான சர்டிபிகேஷன் ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்க்கக்கூடிய நேரத்துல நம்பர் 1ல இருக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னா RICS சொல்லக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட் அண்ட் சர்வேயிங் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது துபாயில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நிச்சயமா அது தரும். என்ன காரணம்னா, இந்த மாதிரிப்பட்ட இன்ஸ்டிடியூட்ல முடிக்கக்கூடிய நேரத்துல துபாய் மாதிரியான நாட்டுல அங்களுடைய சிஸ்டங்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால இந்த வேலைக்கு வரக்கூடியவங்களை அவங்க தனியா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. காரணம், நீங்க இந்த சர்டிபிகேஷன் முடிக்கக்கூடிய அந்த மெத்தட்ல தான் அவர்களுடைய ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, பில்டிங் செட்டப்பா இருந்தாலும் சரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு அவங்க நம்மளை சொல்லி தந்தா போதும், நம்ம பிக்கப் பண்ணிக்கிடுவோம். அந்த ஒரு காரணத்தினால இந்த சர்டிபிகேஷன் முடிச்சவங்களை துபாயில இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ரெஸ்பான்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் குவான்டிட்டி சர்வேரா போறேன், அதே நேரத்துல எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில வேலை பார்க்கணும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன சர்டிபிகேஷனை சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சிபின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா இருக்கும். இந்த சர்டிபிகேஷன் நீங்க முடிக்கிறதுனால ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த செக்டர்ல நீங்க குவான்டிட்டி சர்வேயரா வேலை பார்க்கறதுக்கு இந்த சிசிபின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபைட் காஸ்ட் ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொடர்ந்து உபயோகமா இருந்துட்டு இருக்குது. இந்த சர்டிபிகேஷன்ல வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வாரியட் வந்து கவர் ஆகுறதுனால அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த சர்டிபிகேஷன் நீங்க அட்டாச் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். தேர்ட் லெவல்ல நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா CICESன்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேஷன், அதாவது சார்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் சர்வேயர்ஸ் சொல்லக்கூடிய இந்த சர்டிபிகேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல எந்த செக்டர்ல இதுக்கு பெரிய அளவுல வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரோட், பிரிச்சுவல்,
குவாலிட்டி சர்வேரை நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த CICES சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும். இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபோர்த் லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஃபிடிக் ட்ரைனிங்னு சொல்லக்கூடியது. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்தில் கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடியது CIOB அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பில்டிங்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் தான். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இதுவரைக்கும் நம்ம ஒரு டாப் 5ல இருக்க சர்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த சர்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான செக்டர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவை நீங்கள் எடுத்த பிறகு இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதற்கு அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய தகவல்களை வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த டைம் பீரியடையும் சொல்லுவாங்க. அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சில எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிள் அந்தந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதை சொல்லுவாங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் துபாயில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷனை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவுட் ஆஃப் துபாய் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் ஏரியாவில் அதற்கான சென்டர் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை விசாரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் அவங்க சொல்லுவாங்க. துபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல நம்ம போகக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல். உங்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு தான் வந்து சொல்லியிருக்கிறேன். தகவல் இது உங்களுக்கு போதும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது எண்ணங்கள் ஏற்பட்டுனா அந்த கருத்தையும் வந்து நீங்கள் சொல்லுங்க. அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் நாம் சந்திக்கலாம். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.